ஐவாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த தேர்ட் இயர்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஷைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷைன் ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கிளீனிங் ஆக்டிவிட்டீஸை நிறைய பண்ணுவோம். ஒரு ஜோன்லேயும் டெய்லி கிளீனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் உள்ள கண்டாமினேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது, அப்நார்மாலிட்டி குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். பட் நிறைய இடத்துல என்னன்னா இந்த கிளீனிங் வந்து ஒரு பேசிக்காக ஒரு கிளீனிங் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் இயர்ஸில் உள்ள கிளீனிங் விஷயத்தை எப்படி நம்ம இன்டெப்த்தாக பண்ணுவது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த தேர்ட் இயர்ஸில் உள்ள கிளீனிங் விஷயத்தை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த வீடியோ. அவங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட எண்டில் ஒரு குவிஸ் இருக்குது, ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான சரியான விடையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிவ் த கரெக்ட் ஆன்சர், அவருடைய பேர், ஊர், கம்பெனி நேம் நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவோம். வே டு கங்க்ராச்சுலேட் தட் பர்சன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கடைசியில் இருக்க குவிஸையும் அட்டன் பண்ணுங்கள். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 7 ஸ்டெப்ஸ் ஃபார் டூயிங் கிளீனிங், அதாவது இந்த ஷைன் அப்படின்ற ஸ்டேஜில் வரக்கூடிய கிளீனிங் ஆக்டிவிட்டியை நம்ம 7 ஸ்டெப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இதை கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த தேர்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம்னா பளபளப்பாக்குதல், இல்லைனா வந்து சுத்தப்படுத்துதல் நம்மளோட இடத்த. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து கிளீனிங் ஒரு முக்கியமான விஷயம். கிளீனிங் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், அதாவது பொருளை வந்து நீங்கள் உங்களோட மிஷின்ஸு, உங்களுடைய ஒர்க் பிளேஸை நீங்கள் இன்ஸ்பெக்டும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இந்த அப்நார்மாலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். ஒரு இடத்துல உள்ள தொழிலாளர்கள் அவங்களே அவங்களுடைய மிஷின்ஸ் எல்லாம் சுத்தமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் நிறைய இன்னொன்று பார்த்திங்கன்னா மை மிஷின் மை ஏரியா அப்படின்னு ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது எனது இடம் எனது பொறுப்பு, இல்லைன்னா எனது மிஷின் எனது பொறுப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 15 நிமிஷம், 10 மினிட்ஸ், சம் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் 10 மினிட்ஸ் ஆகும், டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. உங்களுடைய ஃபேக்ட்ரியில், உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்க்ராப்பு, நிறைய அப்நார்மல் டஸ்ட்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய டைம் பண்ண வேண்டியிருக்கும். ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருக்க மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தேர்ட் இயர்ஸில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லி கிளீனிங். இந்த டெய்லி கிளீனிங் என்னதுன்னா, ஒரு ஜென்ரலாக நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் பண்ணிட்டேன், கிளீனிங் பண்ணியாச்சுன்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டு ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் மட்டும் போட்டு விட்ருவாங்க. ஸோ ஆனால் நம்ம ஒரு ஆடிட் பண்ணும்போதோ, இல்லைனா வந்து ஒரு விசிட்டர் வரும்போது நம்ம போய் செக் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், நிறைய இடத்துல கிளீனிங் ஆகிருக்காது ப்ராப்பராக. ஸோ இந்த கிளீனிங்கை எப்படி பண்ணுறது, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். அதாவது 7 ஸ்டெப்பாக இந்த கிளீனிங் விஷயத்தை நம்ம செயல்படுத்த போகிறோம். அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கண்டாமினேஷன் ஆர் அப்நார்மாலிட்டி அப்படின்ற விஷயத்தை ஒரு லிஸ்ட்டு போட போகிறோம். ஸோ ஒருத்தரும் நம்ம தேர்ட் இயர்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜோன் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஜோன்லேயும் உள்ள அந்தந்த எம்ப்ளாயீஸ் அவங்களோட மிஷினில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் அண்ட் அப்நார்மாலிட்டி இதை லிஸ்ட்டு பண்ண போகிறாங்க. கண்டாமினேஷன்னா என்னென்னா, ஏதோ ஒரு லீக் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்டீம் லீக்கு, இல்லைனா ஏர் லீக்கு. உங்களோட ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பைப் லைனில் போகும்போது லீக் ஆகும். அது வந்து என்ன வந்து கண்டாமினேஷன் என்ன நடக்கும்னா, அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுடைய ப்ராடக்ட் வேறு ஒரு இடத்துல போய் விழுது. அதனால் அந்த மிஷின் பாதிக்கப்படுது. இல்லைனா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி குறையுது. அப்படின்னா அது வந்து ஒரு கண்டாமினேஷன் சொல்லுவோம். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட்டில் போய் அந்த லீக்கான வாட்டர் வந்து விழுந்து அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை கம்மி பண்ணிடுச்சுன்னா, அதாவது டிஃபெக்ட் உருவாக்கிடுச்சுன்னா அது வந்து ஒரு கண்டாமினேஷன் இல்லைங்களா? ஸோ கண்டாமினேஷன் அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து மோஸ்ட்லி அந்த லீக்கேஜஸ், ஏரு, ஸ்டீமு, கூலண்ட்டு, க்ரீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லீக் ஆகி நம்மளோட ப்ராடக்ட்டில் ப்ராசஸில் இம்பேக்ட் பண்ணால் அது கண்டாமினேஷன் சொல்லுவோம். அப்நார்மாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்டு இருக்கணும், ரைட்? அதில் ஒரு 3 நட்டு இல்லை 3 போல்ட்டு 3 நட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்டு இல்லை, அதனால பார்த்திங்கன்னா மிஷின் ஓடிட்டுருக்கு. அப்போ அது வந்து ஒரு அப்நார்மாலிட்டி. லைக் ஒயர்ஸ், லூஸ் ஒயர் ஹேங் ஆகிட்டு இருக்குது, மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டேங்க்லிங். இல்லை நடந்து வர்ற பாதையில் ஒரு ஒயர் கிடக்குது, அதை மக்கள் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, ட்ரிப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்நார்மாலிட்டிஸ். மிஷினில் லீக் ஆகிறது ஒரு அப்நார்மாலிட்டி. அப்புறம் மிஷினில் வைப்ரேஷன் ஆகுது, ஹார்ஷ்னஸ்ஸு, அப்புறம் வந்து மிஷினை சுற்றி சேஃபாக இடம் இல்லை. இந்த மாதிரி நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த அப்நார்மாலிட்டிஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் த கண்டாமினேஷன் அண்ட் அப்நார்மாலிட்டி இன் த ஒர்க் பிளேஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த கண்டாமினேஷனை, இந்த அப்நார்மாலிட்டியை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், சுத்தப்படுத்த போகிறோம். இதுக்கு எனக்கு என்னென்னலாம் சுத்தப்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட் வேணும், அதெல்லாம் என்னென்ன பொருட்கள் வேணும் க்ளீனிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இடத்துல வந்து கூலண்ட் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது, ஃப்ளோரில் ஃபுல்லாக லீக் ஆகுது அப்படின்னா, நான் ஃப்ளோர் அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னா எனக்கு மாப் வேணும், அதுக்குள்ளே க்ளீனிங் கெமிக்கல்ஸ் வேணும் இல்லையா, ஒரு பக்கெட் வேணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் அடுத்த ஸ்டெப் நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த அப்நார்மாலிட்டி சரி பண்ணுவோம். லீக் ஆகுதுன்னா, அப்போ லீக் ஆகி ஃப்ளோரில் விழுதுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது. பட் இப்போதைக்கு எனக்கு க்ளீன் ஆகணும் பண்ணணும், சுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும், வேஸ்ட் கிளாத் வேணும், ரைட், எனக்கு வந்து அந்த கெமிக்கல் க்ளீனிங் கெமிக்கல் வேணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எனக்கு க்ளீனிங்க்கு தேவை அப்படின்றதை அந்தந்த ஜோன் மெம்பர்ஸை லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அது 2வது ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம அப்நார்மாலிட்டிஸ் அண்ட் கண்டாமினேஷன் லிஸ்ட் பண்ணோம். 2வது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் டூல்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட், அதையும் லிஸ்ட் பண்ணுறோம். இந்த 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு அலாரம் ஒன்று வைக்க போகிறோம். நம்ம கம்பெனிலேயே ஒரு பெல் இல்லைனா ஒரு அலார்ம் மாதிரி அட் வாட் டைம் நம்ம வந்து எவ்ரிடே க்ளீன் பண்ண போகிறோம். இட் கேன் பி 5 மினிட்ஸ், நான் பேசுகிற மாதிரி இட் கேன் பி 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ், டிபெண்டிங் ஆன் யுவர் இண்டஸ்ட்ரி, யுவர் ஃபேக்ட்ரி. நீங்கள் உங்கள் டாப் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு டெய்லி நான் எத்தனை மணிக்கு க்ளீன் பண்ணுவேன், 10 நிமிஷம் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா ஓகே, காலையில் 11 மணிலேருந்து 11:10 வரைக்கும், இல்லையா மதியானம் 3 மணிலேருந்து 3:10 வரைக்கும், வாட் எவர் இட்ஸ் டைம், உங்களோட டைமோட கன்வீனியன்ட், ரைட். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெல் ரிங் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் க்ளீனிங். இந்த டைமில் கம்பெனியில் உள்ள அனைத்து எம்ப்ளாயீஸும் இந்த க்ளீனிங்கை ஆரம்பிக்கணும். அது எப்படி பண்ணுவாங்க, அதை நான் ஆல்ரெடி க்ளீனிங் கெமிக்கல் லிஸ்ட் வச்சுருக்கீங்க, என்னென்ன வேணும்னு தெரியும், ரைட்டுங்களா. அதே மாதிரி என்னென்ன அப்நார்மாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அப்நார்மாலிட்டிஸ், அந்த கண்டாமினேஷனை முதல்ல போய் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளும் ஒரு 10 நிமிஷம் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியும் இந்த 3rd இயர்ஸ் ஆன இந்த க்ளீனிங் விஷயத்தை செய்ய போகிறாங்க. 4th வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளீனிங் பண்ணுவாங்க இல்லையா, எப்படி பண்ணுவாங்க, யார் பண்ணுவாங்க, ரைட். ஒரு ஆள் இருக்காரு, 2-3 மிஷின் ஒர்க் பண்ணாருன்னா அவருக்கு எப்படி அந்த 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ண முடியுமா, இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட போகிறோம், சரிங்களா. அப்போது இந்த சிஸ்டம், இந்த க்ளீனிங்கை சும்மா வந்து ஓகே க்ளீன் பண்ணுப்பா அப்படின்னு லைட்டாக ஒரு தொடச்சிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு செக்லிஸ்ட்டில் போடுறதில்ல. இது வந்து ஒரு சிஸ்டமாக நம்ம பண்ணணும், ரைட். அதை வந்து ஒரு செக்லிஸ்ட்டில் டீட்டெயில்டாக, ரைட். இன்றைக்கி இந்த மிஷினை எப்படி பண்ணுவாங்க, ஹூ, வாட்டு, வேரு, வென்னு, இந்த 4 கேள்விக்கும் பதில், அண்ட் எப்படி க்ளீன் பண்ண போகிறாங்க, எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளியராக ஒரு செக்லிஸ்ட் போட போகிறோம். இந்த செக்லிஸ்ட் போட்டு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து இப்போ நம்ம இந்த அப்நார்மாலிட்டிக்கு வரும். க்ளீனிங்லாம் பண்ணிட்டோம், இந்த அப்நார்மாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகும், கண்டாமினேஷனும் குறையும், எனக்கு க்ளீனிங் எஃபர்ட்டும் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீக் ஆகிட்டு இருக்குன்னா, அது டெய்லி லீக் ஆகிட்டு இருக்கு, நான் டெய்லி மாப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதை நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ரூட் காஸ் கிடையாது. அப்போ அந்த லீக்கேஜை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவது, ஸோ அதுதான் இந்த அப்நார்மாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது. சின்ன அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னா, ஸ்மால் அப்நார்மாலிட்டிஸ் அது வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், லோ காஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. பொருட்கள் அதுக்கு தேவையான சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பக்கத்துலேயே இருக்கும், இன்றைக்கி கிடைச்சா ஆர்டர் போட்டு வாங்கிடலாம். இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை நம்ம அப்போவே ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து 5th பாயிண்ட். இந்த 6வது பாயிண்ட் என்னென்னா, பெரிய அப்நார்மாலிட்டிஸ். நீங்கள் ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்துருக்கீங்க, அதில் பெரிய அப்நார்மாலிட்டிஸ் என்னென்ன, அது பார்த்தீங்கன்னா அது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும், டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கலாம், பெரிய லெவலில் செலவாகலாம். அதுக்கு நம்ம டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படும், ரைட். நம்ம ஊரில் அது இல்லை, மேபி ஃபாரின்லேருந்து வந்து தான் பண்ணணும் சார் அப்படிம்பாங்க. இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் லீட் டைமாக இருக்கும். இன்றைக்கி நான் ஆர்டர் போட்டால் எனக்கு வர்றதுக்கே 3 மாதம் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரியான பெரிய அப்நார்மாலிட்டிஸை தனியாக ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு அதை டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் காமிச்சிட்டு அவங்களுடைய அப்ரூவலோட ஒரு டார்கெட் டேட்டையும் கொண்டு வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம ரெகுலராக ரிவ்யூ பண்ணணும், எப்போ இதை பண்ண முடிப்போம்னு. ஸோ அதுதான் 6th பாயிண்ட்டு. ஸோ 5வது பாயிண்ட் வந்து ஸ்மால் அப்நார்மாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது இமீடியட்டாக. 6வது பாயிண்ட் வந்து பெரிய அப்நார்மாலிட்டி, பிக் அப்நார்மாலிட்டியை நம்ம ஒரு ட்ராக் பண்ணுறது தனியாக, அதை ஒரு டைம் லைன் வச்சு ஒர்க் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறது. அது 7th பாயிண்ட் வந்து இந்த டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த க்ளீனிங் விஷயத்தை அப்பப்போ ரிவ்யூ பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 15 days, ஒன்ஸ் இன் அ மந்த்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஷாப் ஃப்ளோர் விசிட் பண்ணும்போது, அந்தந்த ஜோனில் உள்ள எம்ப்ளாயீஸ்கிட்ட பேசும்போது, அந்த மிஷின் பக்கத்தில் போய் நின்று பார்த்து உண்மையிலேயே வந்து க்ளீன் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு அந்த எம்ப்ளாயீஸ்கிட்ட பேசி, ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ணால்தான் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். இது கொஞ்ச நாள் ஆகும் ஹேபிட் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் அது வந்து அதுவே ஒரு பழக்கமாகிடும். ஸோ இந்த 7 ஸ்டெப்பையும் நம்ம கிளியராக ஃபாலோ பண்ணால் 3rd இயர்ஸை நம்ம ரொம்ப அற்புதமாக க்ளீனாக பண்ண முடியும். கம்பெனிலையும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, கம்பெனியில் உள்ள அந்த 3rd இயர்ஸ் க்ளீனிங் விஷயம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். புதுசாக வர்றவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம இந்த 7 ways to do the cleaning அதை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்குள்ள குவிஸுக்கு வருவோம். இந்த
வீடியோ நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் குவிஸ் ஒன்று கொடுக்க போகிறோம், அதோட நீங்கள் ஆன்சர் கொடுக்கலான்னு. ஸோ அந்த ஆன்சர் கொடுக்குறவங்களோட ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக கொடுக்குறவங்களோட பேர் அடுத்த வீடியோவில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி, இந்த கீழ்கண்ட டூல்ஸ், லீன் டூல்ஸில் எந்த டூல் வந்து சேஞ்ச் ஓவர் டைமை குறைப்பதற்கு யூஸ் பண்ணலாம்? அதாவது சேஞ்ச் ஓவர் டைமை குறைக்கிறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க லீனில்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போகாயோகே, 2வது வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், 3வது வந்து TQM, 4வது டூல் வந்து சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். இந்த 4ல் எந்த டூல் சேஞ்ச் ஓவர் டைமை குறைப்பதற்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் ரிப்ளையில் கொடுங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி ஓட பேரை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொண்டு வருவோம். அவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, மேபி எந்த கம்பெனி, இவங்க கம்பெனி பேரை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். ஸோ எந்த ஊர், இந்த கம்பெனி போட்டிங்கன்னா உங்களுடைய பேர், அந்த டீட்டெயிலையும் நாங்கள் அடுத்த வீடியோலையும் கொண்டு வந்துடுறோம். ஸோ இது ஒரு கேள்வி. அந்த உங்களுக்கு வந்து லீன் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்களுடைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, 2 கோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீன் சாம்பியன் கோர்ஸ், இன்னொன்று மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த 2 ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பிகினர் கோர்ஸாக எடுக்கலாம். ஸோ அதோட லிங்க்கையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Bye bye.